வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. ஆன்மீக அன்பர்களே, நாம் அவ்வப்பொழுது இந்த ஆனந்த ஆரம்பத்தில் 12ஆம் திருமுறையாகிய பெரிய புராணத்தினுடைய அடியார் பெருமக்களுடைய சிறப்பு, சைவ சமயத்தினுடைய மேன்மை, ஆண்டவனுக்கு இணையாக பக்தி மார்க்கத்தில் தன்னை கரைத்து இணைத்த செய்வதறியாத செயற்கை மிகு செயல்களை செய்து மக்களுடைய உள்ளத்தை குயிர்வித்த அடியார் பெருமக்களையும் நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் தெய்வ சேக்கிடாரால் பாராட்டப்பெற்ற நமிநந்தி அடிகள் பற்றி பேச போகிறோம். பொதுவாக பெரிய புராணம்னாலே கண்ணப்பர், சிறுத்தொண்டர், பூசலார், இளையான்குடி மாரநாயனார், கமலவதி இப்படியே தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய நோக்கம் வெளியில் தெரியாத வேறாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சைவ சமயத்தின் உருளுகின்ற தேரின் அச்சாணியாக இருக்கக்கூடிய நாயன்மார்களை எல்லாம் நமிநந்தி அடிகளுடைய வரலாறை படிக்கின்ற போது அப்பர் பெருமான் திருவாரூர் திருப்பதிகத்தில் ஒரு பாடலில் பாடியுள்ள பாடல் நம் நெஞ்சை உருக்குகின்றது. முதல்ல இந்த நமிநந்தி அடிகளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோழ நாடு, சோறுடை தும்பாங்க, அதில் எமப்பேறு அப்படிங்கிற ஒரு ஊர் பேரே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். எமப்பேறு அப்படிங்கிற ஊரில் இந்த நமிநந்தி அடிகள் அந்தணர் குலத்தில் பிறக்கிறாரு. ஏற்கனவே நம்ம இதே பெரிய புராணத்தில் உள்ளத்தில் கோயில் கட்டிய திருநின்ற ஊரில் கட்டிய பூசலார் குறித்து பார்த்துருக்குறோம். இவர் யார்? சோழ நாட்டில் எமப்பேருங்கிற ஊரில் நமிநந்தி அடிகள் அந்தணர் மரபில் தோன்றாரு. அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவாரூருக்கு சென்று தியாகேஸ்வரரை தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடியவர், சிவன் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். அணுதினமும் அவரை நினைத்து நம்ம எப்படி வேண்டுவோம்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு அப்படி ஆத்ம சுத்த பக்தி செலுத்தக்கூடிய ஆற்றலை பெற்றவர் இந்த நமிநந்தி அடிகள். ஒரு நாள் நமிநந்தி அடிகள் திருக்கோயிலுக்குள் உள்ளே போகின்றார். உள்ளே இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தின் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. காரணம், விளக்கு அங்கு எரியவில்லை. அப்படி எட்டி பார்க்குறாரு, எண்ணெய் இல்லை. நேராக கோவிலுக்கு எதிரிலே வருகின்றார். ஒரு இல்ல கதவை தட்டி, உலகத்தின் பரம்பொருள் அம்மையப்பா ஒப்பிலா மணியேன்னு சொல்லக்கூடிய அன்பின் விளைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு திருவிளக்கு ஏற்றணும், கொஞ்சம் என்ன தரீங்களான்னு கேட்டார். அது ஒரு சமணருடைய வீடு. இந்த நமிநந்தி அடிகள் சைவத்தினுடைய வேறு. இவர் போய் கேட்டது யார்? சமணருடைய வீடு. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உங்கள் சிவபெருமான் கையில் தான் பெரிய அக்னியே இருக்குல்ல, இதோ எய்த்தாப்பில் குளம் தெரியுதுல, தண்ணியை கொண்டு போய் 2 கையில் ஊற்றுங்க, அக்னியை பற்ற வச்சு விளக்கேற்றுங்கன்னு. அவருக்கு ஏண்டா கேட்டோம்னு அப்படி வாடிய முகத்தோடு வந்தார். கோபுரத்தை தாண்ட ஒரு அசிரிதி ஏற்பட்டது. ஏன் உன் பக்தி மீதும் உன் கடவுள் மீதும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? தொடர்ந்து நடக்கட்டும்னு சொன்ன ஒரு சொல்றரை மட்டும் கேட்டார். அந்த சொற்றொடரை கேட்ட பிறகு எய்த்தாப்பில் உள்ள குளத்துக்குள்ளே போனார். 2 முறை தண்ணியை எடுத்துக்கொண்டு இந்த திருவிளக்கில் ஊற்றினார். அப்படியே அந்த விளக்கை ஒத்து பார்க்குறார். தீபம் நின்று நிதானமாக எரிகிறது. நாம் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் சொன்னேன், தீபத்தை நினைப்போம் பாவத்தை போக்குவோம்னு. ஆனால் இங்கே பாவம் போக்கக்கூடிய தீபம் தண்ணீரால் ஏற்றப்பட்டது நமிநந்தி அடிகளால். ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இல்லம் திரும்புகின்றார். திருவாரூர் அந்த ஐயன் மீது அவருக்கு வைத்திருந்த பக்தி நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகின்றது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு நாள் மணிமங்கலம் என்கின்ற பகுதிக்கு திருவாரூரிலிருந்து விஜயம் செய்கின்றார். அங்கே ஊர் திருவிழாவுக்காக வலம் வருகின்றார். நமிநந்தி அடிகளும் பெருமானுக்கு பின்பே ஒளிந்து கொண்டே ஊரை சுற்றி வருகின்றார். நள்ளிரவு கடந்து இல்லம் வருகின்றார். வாசலில் வந்து அப்படி திண்ணையில் உட்கார்றாரு. வீட்டுக்குள்ளே போல உள்ளேருந்து ஒய்ஃபை கை தட்டி கூப்பிடுறாரு. நான் எம்பெருமானோடு திருவீதி விழா வந்துட்டேன். சுற்றி வரும்போது எக்கச்சக்க பேர் என் மேலே விழுந்துட்டாங்க. நிறையா பேரை பார்த்துட்டேன். தீட்டு கழிக்கணும், தண்ணி எடுத்துகிட்டு வா குளிக்கணுன்னாரு. இந்தோ ரெடி பண்ணுறேன்னு மனைவி உள்ளே போனால் அதுக்குள்ளே எப்படி இவர் கனவில் என் மீது நம்பிக்கை இல்லையான்னு குளத்து தண்ணியை எடுத்து ஊற்றினாரோ அதுபோல் நமிநந்தி அடிகளே
திருவாரூரில் பிறந்த எல்லோரும் என் சிவகணங்கள் இல்லையா? அவர்கள் உன் மீது படுவது தீட்டா, நாளை திருவாரூர் வந்து பார்னு ஒரு அசிரிதி. பயந்துட்டார். மறுநாள் காலை திருவாரூர் போகின்றார். அங்குள்ள மண்ணும் மரமும் செடியும் கொடியும் மனிதரும் எல்லாம் சிவகணங்களாக காட்சி தந்தது. பிறகு நமினந்தி அடிகள் தன் துணைவியாரோடு குடிபெயர்ந்து திருவாரூருக்கே வருகின்றார். எல்லாம் வல்ல ஆண்டவனை இரண்டர சேவித்து தன்னை கரைத்து கொண்டு அங்கே கைங்கரியம் செய்தார். பிறகுதான் அவருக்கு தெரிந்தது, பிறந்தாலே முக்தி தரக்கூடிய திருவாரூரில் சிவகணமாய் பிறந்தவர்களுக்கு புண்ணியம், நாம் இங்கே வந்து தரிசித்தது புண்ணியம் என்று சொல்லி பிறகு இறைவனுடைய வீடு பெயரை பெற்றார். இதுவரைக்கும் நாம் பூசலார், கண்ணப்பர், சிறு தொண்டர் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உள்ளத்தில் கோயில் கட்டினார், பிள்ளை கறி கொடுத்தார், மனைவி அமுச்சு வச்சார் ஏற்பகையார், கண்ணையே கொடுத்தார் கண்ணப்பர், இளையான்குடி மாறனாயினார் வறுமையில் சோறு போட்டார், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த நமினந்தி அடிகளுடைய சிறப்பு குறித்து அப்பர் பெருமான் தன்னுடைய திருப்பதிகம் திருவாரூர் திருப்பதிகத்தில் சொல்கின்றார். நமினந்தி அடிகளினுடைய அன்புக்கு இணை இன்னொருவரை பார்ப்பது அரிது என்று அவர் பாடிய அந்த பதிகத்தை நினைக்கின்ற போதே உள்ளமும் இல்லமும் ஆனந்தப்படுகின்றது. மீண்டும் இது போன்ற சுவையான புதிய செய்தியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.